பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டு ஸ்டாலின் டில்லியில் காய் நகர்த்துகிறாரா? நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. அதனுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் டெல்லியிலே கால் பதிக்க வேண்டும் என்பதற்காக துணை பிரதமர் அல்லது பிரதமர் பதவிக்கு போட்டியிடப் போவதாக, அதற்கு முன்னிறுத்தப்பட போவதாக அவர்களுடைய நலன் விரும்பிகள் பிரச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் உருவெடுத்திருக்கிறது என்று பத்திரிகைகள் எழுதுகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு கிடைக்க வேண்டிய இடம் கிடைக்காமல் கிட்டத்தட்ட 98-99% வெற்றிகளை பெற்ற திமுக, அண்ணா திமுகவை இடம் தெரியாமல் செய்துவிட்டதாகவும் கழக பத்திரிகைகள் கட்டியம் கூறுகின்றன. இந்த சூழ்நிலையிலே டெல்லியை நோக்கிய ஸ்டாலினுடைய பயணம் வெற்றி பெறுமா, அல்லது அது விளம்பரத்திற்காகவா, அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக, மறப்பதற்காக, மாற்றுவதற்காக, மடைமாற்றுவதற்காக செய்யப்பட்ட யுக்தியா? ஸ்டாலினுடைய புத்தகங்களை வெளியிட்டு புகழாரம் கூடியவர்கள் அதுபோல் இப்போது ஒரு புகழாரத்திற்காக இது செய்கிறார்களா என்ற கேள்விகள் எல்லாம் நம் முன்னால் எழுகிறது. இவற்றை பற்றிய அலசல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். டெல்லியில் அதிகமாக வாய்ப்புகள் கிடைத்து கால் பதித்திருந்த இவருக்காக லாபி செய்த முரசொலி மாறன் உச்சகட்டத்திலே கொடிகட்டி பறந்த காலத்திலே கூட கலைஞருக்கு பிரதமராகின்ற எண்ணமும் ஆசையும் இருந்ததில்லை. ஏனென்றால் he knew his லிமிட்ஸ். அந்த வகையில் பிரதமர்களை உருவாக்குகின்ற பணியில் ஈடுபட்டிருந்தார். தன்னுடைய லிமிட் தெரிந்த காரணத்தினாலே தன்னுடைய கட்சியினுடைய எம்பிக்களுடைய பலத்தை வைத்து தனக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய லட்டான பொறுப்புகளை, லட்டான மந்திரிகளை, லட்டான டிபார்ட்மெண்ட்ஸை எண்ணிக்கையிலையும் கூட அதோடு சேர்ந்து டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் வாங்க வேண்டும் என்பதை வாங்கி அதன் மூலமாக திமுக செழித்தது, திமுக குடும்பம் செழித்தது, டெல்லியில் இவருடைய கட்சியினுடைய புகழும் பெருமையும் செழித்தது. இப்படியாக கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்கள். இந்த கலைஞர் கூட தான் பிரதமராகும் எண்ணம் இருப்பதாக எங்குமே பறைசாற்றவில்லை, அதற்காக கொடி பிடிக்கவில்லை, லாபி செய்யவில்லை. பத்திரிகையிலே கூட கலைஞர் பிரதமர் ஆவார், ஆசைப்படுகிறார் என்கின்ற எண்ணத்தை ஒரு பேச்சுக்காக கூட அவர் செய்ததாக நான் படிக்கவில்லை. அப்படி வரலாற்றிலும் இல்லை என்பதை நான் முதலிலே பதிவு செய்கிறேன். வட மாநிலங்களிலே ஸ்டாலின் யார் என்றே தெரியாது, கால் பதிக்க முடியவில்லை. எனவே டெல்லியை நோக்கிய ஸ்டாலினுடைய பயணம் தமிழ்நாட்டிலே திமுகவினுடைய அல்லது ஸ்டாலின் புகழ்பாடி அதன் மூலமாக பதவிகளை பெற வேண்டும் என்கின்ற நபர்களுடைய கோஷமாக ஸ்டாலின் பிரதம மந்திரியினுடைய ஆசை கோஷமாக இருக்க முடியுமே தவிர உண்மையாக இருக்க முடியாது. காரணம், இவர் புத்தக வெளியீட்டாவில் வந்த ராகுல் இவருக்கு ஒரு பிரதமர் வேட்பாளர் போட்டியாளர், மம்தா ஒரு பிரதமர் போட்டியாளர், ஏன் இப்போ கேசிஆர் கூட தான் பிரதமருக்கு போட்டி என்று சொல்லிவிட்டார். கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இவரோடு இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், அது அகில உலகத்திலேயே அழிந்து போய், கரைந்து போய், தீந்து போய் இப்போது கடைசியாக வங்காள விரிகுடா, அரபிக்கடல் பக்கத்தில் கேரளாவில் ஒதுங்கி இருக்கிறது கடைசியாக பினராயி விஜயன் தலைமையில். எனவே இந்த சூழ்நிலையில் இவருடைய கூட்டாளிகள் யாரும் இவரோடு இல்லை. இதனாலே டெல்லி நோக்கி இவருடைய பயணம் எந்த அளவில் இருக்கும் அல்லது அதில் உண்மை என்ன என்பதை என்னுடைய எந்த உண்மைகளை உங்களிடம் பரிமாறிக்கொண்டதில் நீங்களே முடிவு செய்து கொள்ளலாம். இது வெறும் கோஷம், இது வெறும் ஜால்ராட் சத்தத்தினுடைய எதிரொலியை தானே, வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒருவேளை தமிழ்நாட்டிலே பல்வேறு கோரிக்கைகள், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலிலே பல்வேறு கோரிக்கைகளை, பல்வேறு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தது. எங்களுடைய தலைவர் அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் 517 வாக்குறுதிகளிலே 7 வாக்குறுதிகளை கூட இவர்கள் இன்னும் நிறைவேற்றவில்லை என்று சொன்னார்கள். அதே போல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அதை மடைமாற்றம் செய்வதற்காக, திசை திருப்புவதற்காக இந்த டெல்லி பதவி கோஷத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுடன் இந்த உண்மையை பகிர்ந்து கொள்கிறேன்.
திமுகவின் பலம் எப்படி இருக்கிறது? இதில் என்ன பேசுவதற்கு இருக்கிறது? இதெல்லாம் தெரிந்த விஷயம் தானே. திமுக ஒரு மாபெரும் சக்தியாக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாலே சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கு முன்னாலே பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை பற்றி புதுசாக நம்ம கணக்கு போட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். 19 பாராளுமன்ற தேர்தலிலே மோடி பூதத்தை காண்பித்தார்கள். 21 சட்டமன்ற தேர்தலில் வாடகைக்கு ஆட்களை அமர்த்தி இவர்கள் வெறுக்கின்ற, கேலி செய்கின்ற, நகைக்கின்ற, தினசரி திட்டி தீர்க்கின்ற அந்த பீகார் பூநூல்காரர் தான் ஒரு பக்கத்திலே பல 100 கோடி ரூபாய்களை வாங்கி கொண்டு இவருடைய இமேஜை இந்திரன் சிந்தனனை சொல்லி எதிர்த்து அணியிலே இருக்கக்கூடிய ஜெயலலிதா போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் இல்லாத காரணத்தினாலே 10 ஆண்டு காலங்கள் ஆண்டு அதன் மூலமாக ஒரு ஆட்சியை பற்றிய ஒரு அதிருப்தி நார்மலாகவே மக்களுக்கு வரும். அந்த அதிருப்தியினுடைய காரணமாக இவர்கள் வெற்றி பெற்றார்கள். 22 தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த உள்ளாட்சி தேர்தலில் மிருக பலத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வெற்றியினுடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய வெற்றி விழா அறிக்கையிலே பேட்டியிலே பேசுகின்ற போது சொல்லியிருக்கிறார். இது திராவிட மாடல் வெற்றி என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகிறேன். திராவிட மாடல் வெற்றி நமக்கு தெரியும். திருமங்கலம் ஃபார்முலா ஆரம்பித்து ஆட்கடத்தல், லஞ்சம், ஊழல், ஓட்டுக்கு காசு, பரிசு பொருட்கள், வாக்குச்சீட்டு, வாக்குப்பெட்டி, வாக்கு பூத்தை தூக்கி கொண்டு போவது, அகோபிப்பது, முற்றுகையிடுவது, வாக்குகளை போடுவது என்பதெல்லாம் திராவிட மாடல். அது நம்ம பல ஆண்டு காலமாக பார்த்துருக்கோம். அதனால் திராவிட மாடல் என்பது புதிய மாடல் அல்ல. ஆனால் இப்போது வந்த திராவிட மாடல் ஒரு திருத்தப்பட்ட திராவிட மாடல் அல்லது கரூர் செந்தில் பாலாஜி ஆப். கரூர் செந்தில் பாலாஜி ஆப்பில் என்ன புதிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லாம் இருந்துச்சு. இது திராவிட கொலுசு கழகம் என்று கொலுசு கொடுத்தார்கள். வேறு விதமான பணங்கள்லாம் கொடுத்தாங்க. தங்க மூக்குத்தி கூட கொடுத்தாங்க. 2000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாயிலும் பணம் கொடுத்தாங்க. எதிர்த்து நிற்கின்ற கேண்டிடேட்டின் வலுக்கு தகுந்த மாதிரி வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அதிர்ஷ்டம் அளித்தது. அதை தவிர முதல் முறையாக மாநகராட்சி தேர்தலில் காலையில் 7லேருந்து ராத்திரி 7 என்று சொல்லி சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் கொரோனாவெல்லாம் மறைந்து விட்ட காரணத்தினாலே தான் இப்போது தேர்தலை வைத்திருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் கொரோனாவுக்காக 5லேருந்து 6ன்னு சொல்லி வாக்கு சாவடியை மூடிக்கொண்டு இவர்கள் குத்தி தீர்த்தார்கள். உக்ரைனில் இருந்து மாணவர்களை மீட்பதில் பாஜக விளம்பரம் தேடுவதாக ஸ்டாலின் விமர்சிப்பது சரியா? முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை ரொம்ப சுவாரஸ்யமான அறிக்கை. பாரதிய ஜனதா கட்சிக்கு அட்வைஸ் செய்வதாக நினைத்து சேம் சைடு கோல் போட்டுக்கொண்ட வினோதம் நடைபெற்றது. அவருடைய அறிக்கை முழுக்க முழுக்க அவருடைய கண்ணை அவரே குத்தி கொண்ட அறிக்கையாகத்தான் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி அந்த அறிக்கை இருப்பதாக பாவம் எழுதி கொடுத்தவர்கள் சொல்லி அவரும் அதை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். வருத்தமாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது. உண்மையிலேயே உக்ரைன் போன்ற சிறிய நாடுகளிலே சென்று ஏன் படிக்க போக வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னதாக அவர் சொல்லியிருக்கிறார். 3 விஷயங்களை அவர் சொல்லி அந்த 3 விஷயங்களையும் தனக்குத்தானே கண்ணை குத்தி கொண்டிருக்கிறார். வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சல் ஆகாது. பயத்திலே தவித்து வரும் மாணவர்களுக்கு நாம் உதவிக்கரம் கொடுக்க வேண்டுமே தவிர பயத்தை அதிகப்படுத்தக்கூடாது. இந்த உக்ரைன் போரை வைத்து பரப்புரை செய்து கொள்ளக்கூடாது, விளம்பரம் செய்து கொள்ளக்கூடாது. இத்தனை யார் செய்கிறாங்க? இத்தனையும் இதுவரை யார் செய்து கொண்டிருக்கிறார்கள்? திமுகவினுடைய இவருடைய ஐடி விங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை யார் அவர் சொல்லலையா, இல்லை அவர் அந்த ஐடி விங்க செய்திகளை பார்க்கறது இல்லையான்னு தெரியல. அவருடைய கழக கண்மணிகள் எல்லாம் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர் தான் இந்த உக்ரைன் போரை வைத்துக்கொண்டு நீட்டுக்கு பரப்புரை செய்திருக்கிறார், விளம்பரம் செய்திருக்கிறார், வக்காலத்து வாங்கியிருக்கிறார் நீட்டுக்கு எதிராக. ஆக ஒரு பரப்புரையை செய்துவிட்டு, விளம்பரத்தை செய்துவிட்டு, இதை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசியிருப்பது நகைப்புக்கு உரியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இவருடைய கணக்கு பிரகாரமே வருவோமே, வெளிநாடுகளிலே மருத்துவம் படிக்க போனதனுடைய காரணம் என்ன? உள்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே மிகப்பெரிய அளவிலே எஜுகேஷனல் ஃபீஸ் லட்சக்கணக்கிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, உள்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கேபிட்டேஷன் ஃபீஸ் என்று கோடிக்கணக்கிலே வாங்கினார்கள். எனவே ஏழை மாணவர்கள் படிக்க முடியவில்லை. சரி, இந்த கல்லூரிகள் யாருடையது? தமிழ்நாட்டில் இருக்கிற மெடிக்கல் காலேஜில் 75% திமுகவுக்கு சொந்தமானது. பக்கத்தில் கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளும் தனியாருக்கு, அரசியல்வாதிக்கு சொந்தமானது. கோடிக்கணக்கிலே கேபிட்டேஷன் ஃபீ, லட்சக்கணக்கிலே ஃபீஸ். இதனாலே தான் குறைவாக இருக்கிற நாடுகளுக்கு சென்று ஏழை மாணவர்கள் படித்தார்கள். மத்திய அரசு, பாரதிய ஜனதா கட்சியின் அரசு எல்லாருக்கும் நீட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு அதன் மூலமாக ஏழைகளும் இலவசம் குறைவான வகையிலே படிக்கலாம் என்று சொல்லி தமிழ்நாட்டில் கூட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இப்போது நீட்டிலே வெற்றி பெற்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டினால் லாபம் ஏழைகளுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு. நீட்டினால் நஷ்டம் திமுகவிற்கு, அவரை சார்ந்த கட்சியில் வைத்திருக்கக்கூடிய பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸுக்கு. எனவே நீட்டை இவர்கள் முழுக்க முழுக்க எதிர்ப்பதனுடைய ஒரே காரணம், இவர்களுடைய கல்லூரிகள் இப்போது காத்தாடி கொண்டிருக்கிறது, காசு இல்லாமல் இருக்கிறது, கொள்ளையடித்த பணம் கைக்கு வராமல் போயிருக்கிறது என்பதாலே தான். ஏன் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் என்று சொன்னால், உக்ரைன் ரஷ்யா போருக்கும் நீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இப்போது முதல்வர் நீட்டை பற்றி இந்த உக்ரைன் ரஷ்யா போருக்கு சமயத்திலே பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டி நீட்டினுடைய பரப்புரைக்கு இப்போது என்ன அவசியம்? இல்லவே இல்லை. ஆகவே பரப்புரை, விளம்பரம் இவற்றையெல்லாம் செய்து வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சியது திமுக.